வீடியோவில் நான் பேரை சொல்ல மறந்துட்டு ஏஜென்சியோட சௌபாக்யா லங்கா ஏஜென்சி குருநாகலை, சரியா? சௌபாக்யா லங்கா ஏஜென்சி குருநாகலை, அதுதான் அந்த ஏஜென்ட்டுடைய பேர். மாஷா அல்லாஹ் தபாரக்கர் ரஹ்மான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். எவ்வளோ வேகமாக போகுது இல்லையா? நோன்பு, ரமதான் மாதத்தின் நோன்பு 10வது நோன்பில் அடி எடுத்து வச்சிருக்கிறோம். நோன்பு மட்டும்தான் அவ்வளோ வேகமாக போகுதா? மக்களே, நோன்பு போகிற மாதிரியே தான் நாளும் போயிட்டு இருக்குது. எந்த அளவு வேகமாக போகுதுன்னா, நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணினோமோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே நிலைமையிலே தான் நாம் நிற்கிறோம். ஆனால் இன்னமும் நம்மளுடைய இந்த பயணம் முடிவடையலை. நாம் நினைச்சது இன்னமும் முடிவடையலை இல்லையா? பல கோல்கள், வீடு கட்டணும், பிள்ளைங்களை படிப்பிக்கணும், கல்யாணம் கட்டி வைக்கணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அது பண்ணணும் இது பண்ணணும், பேங்க்கில் டிபாசிட் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும், எத்தனையோ கனவுகளோட எத்தனையோ முயற்சிகளோடு நாம் ட்ரை பண்ணியும் கடைசி வரைக்கும் நம்மளால் எவ்வளோதான் முயற்சி செஞ்சோம், இன்னமும் அதே நிலைமையிலே தான் நிற்கிறோம். அதுதான் உண்மையான நிதர்சனமாக இருக்குது இப்போதைக்கு இல்லையா? அன்பார்ந்த உறவுகளே, முடிஞ்ச வரைக்கும் வெளிநாடுகளுக்கு வரும்போது வந்தத்தில் இருந்து அல்லது இண்டையிலிருந்து இனிமேலாவது உங்களுடைய கொஞ்சமாவது உங்களுடைய சம்பளத்தில் சேமிப்பை வைக்க பாருங்க, இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு போகும். அதே மாதிரி நேற்று நான் ஒரு ஏஜென்ட் பற்றிய ஒரு தகவல்னு சொல்லியிருந்தேன். அது சம்மந்தமான வாய்ஸ் கட்டோன்னு அந்த சகோதரி நாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சிங்கள சகோதரி போட்டிருந்தாங்க. எந்த ஒரு ஏஜென்ட்டில் வந்தாலும் சரி, தயவு செய்து உங்களுடைய ஸ்பான்சர், உங்களுடைய வீசா ரெண்டும் ஒரே இது தானா, ஒரே ஸ்பான்சர்ஸில் தான் வந்திருக்கிறீங்களா அப்படின்றத முதல்ல சிந்திச்சு பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையவே ஃப்ராடு வேலை நடக்குது. சில ஏஜென்ட்டுகள் எக்ரிமெண்ட்டே இல்லாமல் அனுப்பியிருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு சகோதரி இப்போ மெசேஜ் ஒன்று போட்டாங்க. இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி வியாழக்கிழமை போட்டிருக்கிறாங்க அந்த மெசேஜ். எக்ரிமெண்ட் சம்மந்தமாக இவங்க பேசியிருக்கிறாங்க. எங்களுக்கு எக்ரிமெண்ட் காப்பி அனுப்புங்க, நாங்கள் இந்த இது பண்ண போகிறோம், போனஸ் கேட்க போகிறோம், வாரம் 3 மாதம் நாங்கள் நாட்டுக்கு போகிறோம், அப்போ எங்களுக்கு எக்ரிமெண்ட்டை காப்பி அனுப்புங்க, நாங்கள் போனஸ் கேட்க போகிறோம் வீட்டில் அப்படின்னு கேட்கும்போது ஏஜென்ட் என்ன சொல்லியிருக்கிறான்னா, எக்ரிமெண்ட்டா நடப்போம், அவங்களையெல்லாம் நாங்கள் கல் எக்ரிமெண்ட்டில் தான் அனுப்பி வச்சோம், உங்களுக்கு எக்ரிமெண்ட்டும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை, நீங்கள்லாம் போனஸ் எல்லாம் கேட்க முடியாது, ஒன்றும் கேட்க முடியாது, கடைசியில் அங்கே எக்ரிமெண்ட் கேட்டு போனஸ் கேட்டு போனீங்கன்னா பிடிச்சி உள்ளே வச்சுருவானுங்க, சத்தம் இல்லாமல் சம்பாதிச்சோமா வந்தோமான்னு வந்துக்கிட்டு இருக்க பாருங்கள், எக்ரிமெண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கல் எக்ரிமெண்ட் பண்ணி தான் அவங்கள அனுப்பினது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்கானுங்க. அப்போ பாருங்கள் என்ன நிலைமைன்றதை பாருங்கள். அப்போ நம்ம எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு இந்த நாட்டில் முயற்சி செஞ்சு நாம் உழைச்சாலும் கடைசியில் நம்மளுக்குன்ற ஒரு பெனிஃபிட், நம்மளுக்குன்ற ஒரு கடைசி கட்டத்தில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசாங்கத்தால் கிடைக்க வேண்டியது, நம்ம ஒரு கை கால் உடைஞ்சிட்டோம் இல்லை ஏதாவது ஒன்று நடந்தாலும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க நிதி கூட நம்மளுக்கு கிடைக்காது இந்த மாதிரி திருட்டு நாய்கள் செய்கிற வேலையால். அதனால் தயவு செய்த அன்பார்ந்த உறவுகளை, நல்ல பதிவு செய்யப்பட்ட லைசன்ஸ் உள்ள உங்களை நல்லபடியாக லீகலாக சட்ட ரீதி அனுப்பி வைக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளில் வெளிநாடு போங்க. கள்ள ஏஜென்ட்டுகளில் போய் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதீங்க. கடைசியில் எந்த ஒரு உதவியுமே அரசாங்கத்தால் கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேக்கான எக்ரிமெண்ட்டில், ஃபேக்கான வீசாவில், ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸோடு நீங்கள் வெளிநாடு வந்தால் தயவு செய்து கவனம். அதே மாதிரி ஃபிங்கர் வச்சு போகலைன்னாலும் பொது மன்னிப்பில் போனவங்க சரியாக செக் பண்ணி பார்த்து வாங்க. அடுத்தது ஏர்போர்ட்டில் உங்களை போக விடலைன்னா, குவைத்துக்குள்ளே நுழைய விடலைன்னா உங்களை ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. யாருக்கும் பணம் கொடுத்து யாருக்கிட்டே நீங்கள் கஷ்டப்பட்டு ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை.
யாருடையும் கை காலை பிடிக்கவும் தேவையில்லை, ஏஜென்ட்டுக்கு திருப்பி பணம் கொடுக்கவும் தேவையில்லை. அவங்களே ரிட்டர்ன் அனுப்பி வச்சுருவாங்க அவங்கள. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த சகோதரியுடைய வாய்ஸ் கட்டும் போடுறேன், கடைசியில் கேட்டு பாருங்கள் சிங்களம் தெரிஞ்சவங்க. අයිබෝවන් මම කුවෙට් එකට ගියේ කුරුණෑගල ඒජන්සියකින් කුවෙට් එකට ගිහිල්ලා මාව මේ පිටුවහල් කරා මේ කුවෙට් රටෙන් ඇතුල් වෙන්න බෑ කියලා. ඒකට හේතුවක් මම නම් දන්නේ නැහැ. මම අවුරුදු 1කමාරකට කලින් කුවෙට් රාජ්‍යයේ වැඩ කරා, ගෙදරක වැඩ කරා. ඒ ගෙදර හොඳ නැති නිසා වෙන ගෙදරක එක්ක දිගටම වැඩ කරලා පොදු සමාවට ආපු කෙනෙක්. නමුත් මම අවුරුදු 1කමාරකට පස්සේ තමයි මේ ගමන යන්න ගියේ කුරුණෑගල ඒජන්සියකින්. ඒ ගිහිල්ලා කිසිම දෙයක් දැනගෙන මම ගියේ නෑ එයාපෝට් එකට. ෆිංගල් තියන්න ගිහිල්ලා ෆිංගල් මොනවා හරි ප්‍රශ්නයක් වෙලා මාව අත්අඩංගුවට ගත්තා. පොලිසියේ තමයි මම දවස් 3ක් හිටියේ. රෑ 3ක්. මේ අමානුෂික ලෙස වද දීමක් නම් උනේ නෑ. සැලකුවේ අමානුෂික විදියට තමයි මට ඒගොල්ලෝ. මේ ඒ වගේ දෙයක් මට කරන්න මම කරපු වැරැද්දක් තිබුණේ නෑ. අනිත් එක තමයි මගේ මේ ලංකාවේ ඒජන්සි මිනිස්සු මාන් ගැන කිසි දෙයක් හොයා බැලුවේ නැහැ. අන්තිම කෝල් එක මට පොලිසියෙන් කෝල් එකක් අරන් කියන්න කිව්වා, ටිකට් එකට සල්ලි හොයාගන්න කිව්වා. ඒ වෙලාවේ ෆෝන් එක දීලා ඒගොල්ලෝ ඉදිරියෙන් මම මගේ සහෝදර අක්කා කෙනෙක් ඉන්නවා කුවෙට් වල, ඒ අක්කට කතා කරා. ඒ සහෝදර සහෝදරියෝ තමයි මට උදව් කරේ. මොන හේතුවක් පිට හරි ඒගොල්ලෝ කොහොම හරි හොයාගෙන මට ගොඩාක් උදව් කරා. ඒගොල්ලොන්ට ගොඩාක්ම ස්තුතියි. ඒ වගේම විශේෂයෙන්ම මට උදව් කරපු ඔබතුමා, හරියට මම දැනගෙන හිටියේ නෑ කවුද කියන්න. මේ ඒගොල්ලෝ මට පැහැදිලි කරා මේ අපිට කෙනෙක් උදව් කරලා තියෙනවා කුවෙට් රටේ ඔය වීඩියෝ මේවා කරන කෙනෙක්. ඉතින් ඔබතුමාට ගොඩාක් බොහෝමත්ම ස්තුතියි. මගේ ගෙදර අය බය වෙලා, ඒ කුවෙට් රටේ හිටපු සහෝදර සහෝදරියෝ බය වෙලා ඉන්න අවස්ථාවේ ඔබතුමාගේ පිහිටවීම අපිට ගොඩාක් වටිනවා. ඔබතුමා හොයලා බලලා ඒ ඔබතුමා කියපු දේවල් වල විශ්වාසය තියාගෙන ඒ කටයුතු කරලා තිබුණා මගේ සහෝදර සහෝදරියෝ. ඉතින් මම කොහොම හරි ලංකාවට ආවා. ලංකාවට ඇවිල්ලත් මං ඉදිරියේ අදටත් ඒජන්සියෙන් මගෙන් සල්ලි ඉල්ලන එක විතරයි කරන්නේ. ඒජන්සි වලට ගරහනව නෙවෙයි. නමුත් අපේ මිනිස්සු මේ තරම් පහත් වෙන්න හොඳ නැහැ. අපි අසරණයි. අසරණ නිසා තමයි රට යන්නේ. මේ නැතිබරිකම නිසා තමයි රට යන්නේ. ඒජන්සි කාර්යෝ අපිව හූරගෙන කනවා. ඉදිරියේදී මම වගේ අසරණ අහිංසක සහෝදරියකට මෙවන් දෙයක් නොවේවා කියන හිතේ අරමුණෙන් තමයි මම මේ දේ කතා කරන්නේ. මේ දේ ප්‍රසිද්ධ වෙනව නම් මම කැමතියි. මේ අන් අයට අසරණ කෙනෙකුට මේ ඒක පිහිටවීමක් වෙනවා, මේ දැනුවත් වීමක් වෙනවා. විශේෂයෙන් අපිට උදව් කරපු ඔබතුමාට මම ගොඩාක්ම ස්තුති වෙනවා, ගොඩාක් පින් දෙනවා. ඇත්තටම මගේ ෆැමිලි එකේ කට්ටියයි රට හිටපු සහෝදරයෝ ඒගොල්ලොන්ට සෑහෙන මේ දුකක් නැතුව ඒ ප්‍රශ්නට මුහුණ දෙන්න ඔබතුමා ගොඩාක් උදව් කරා. ඉතින් ඔබතුමාට ගොඩාක් ස්තුතියි.